சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ராமேஸ்வரத்தில் உணவக தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் முக்கிய சுற்றுலா தலமாக உள்ளதால் இங்கு நூற்றுக்கணக்கான உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வணிக கேஸ் சிலிண்டருக்கு தொடர்ந்து தட்டுப்பாடு நிலவுவதாக உணவகம் மற்றும் டீக்கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பல உணவகங்களில் மதிய நேரம் கூட்டு, பொரியல், சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் உள்ளிட்டவை அடங்கிய சாப்பாடு நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் உள்ளிட்ட கலந்த சாத வகைகளே விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகள் மதிய சாப்பாடு கிடைக்காமல் சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் உணவகங்களில் விற்பனை குறைந்து உள்ளதால் செலவை குறைக்க குறைந்த அளவிலான பணியாளர்களுடன் கடை நடத்துவதாக உரிமையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். கேஸ் சிலிண்டர் தடையின்றி கிடைக்க மத்திய, மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவக உரிமையாளர்கள், தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் கொடுக்குறாங்க. அதுவும் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 5000 ரூபா ரேஞ்சில் விற்கிறாப்புல. நாங்கள் சாதாரண மக்கள் டீ கடை நடத்துகிறோம். ஒரு டீயை 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்க முடியாது. ஒரு டீ 10 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 12 ரூபா வரை விற்கலாம். அதனால் 5000 ரூபா கொடுத்து சிலிண்டர் வாங்கினோம்னா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இது மாதிரி தான் எங்களோட நிலைமை இருக்குது. எங்களை நம்பி தொழிலாளர்கள் இருக்காங்க, டீ மாஸ்டர், பலகார மாஸ்டர் இருக்காங்க. அவங்க குடும்பம் பாதிக்கப்படுது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கள் விற்பனையை தடுக்கச் சென்ற காவல்துறையினர் ஒருவரை சுட்டுப் பிடித்துள்ளனர். மருதமுத்தூர் பகுதியில் சட்டவிரோதமாக கள் விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு காவல்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர். அப்போது கள் விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் மணிகண்டன் என்பவர் உதவி காவல் ஆய்வாளர் இசக்கிராஜை கட்டையால் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இசக்கிராஜ் தற்காப்புக்காக மணிகண்டனின் கால்களில் சுட்டதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த இருவரும் தென்காசி தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தென்காசி காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக விசாரணை நடத்தி வருகிறார். மதுரையில் முன்விரோதத்தில் 2 இளைஞர்களை வெட்டி கொன்ற கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஒத்தக்கடை தெத்தாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முனியசாமி, அவரது நண்பர் மோகன் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்று உள்ளனர். அப்போது காரில் பின்தொடர்ந்து வந்த ஒரு கும்பல் ஒத்தக்கடை பட்டணம் பகுதியில் பைக் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த முனியசாமி, மோகனை காரில் வந்த கும்பல் ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இருவரின் உடல்களை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் கோயில் விழாவின் போது ஏற்பட்ட பிரச்சினையில் இருவரும் வெட்டி கொலை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. குமரி மாவட்டம் களியக்காவிளையில் பொதுமக்களிடையே பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. எஸ்பி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கொடி அணிவகுப்பில் மத்திய பாதுகாப்பு படையினர், மாநில காவல்துறையினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறை சார்பில் நடந்த கொடி அணிவகுப்பில் தெலங்கானா மாநிலத்திலிருந்து வந்துள்ள காவல்துறையினர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தேயிலை தோட்டத்தில் சிறுத்தை நடமாட்டத்தால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். நுந்தலாமட்டம் தேயிலை தோட்டத்திலிருந்து மரத்தின் மீது ஏறிய சிறுத்தை மரத்தை விட்டு இறங்காமல் மேலேயே அமர்ந்திருந்தது. இதனால் தேயிலை தோட்டத்திற்கு பணிக்கு சென்றவர்கள் அச்சமடைந்தனர். சிறிது நேரத்திற்கு பின் சிறுத்தை மரத்தை விட்டு மெதுவாக கீழே இறங்கிச் சென்றது. சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து அதனை வனப்பகுதிக்குள் அனுப்ப வேண்டும் என தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தகட்டூர் கிராமத்தில் மாப்பிள்ளை வீரன் கோயில் பங்குனி திருவிழாவில் வீசப்பட்ட வாழைப்பழங்களை ஏராளமான பக்தர்கள் பிடித்து சாப்பிட்டனர். விழாவையொட்டி பொதுமக்கள் ஏராளமான வாழைப்பழங்களை காணிக்கையாக செலுத்தினர். இந்த வாழைப்பழங்களை கோயில் பூசாரி மக்களை நோக்கி வீசினார். அங்கு திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் வாழைப்பழங்களை பிடித்து சாப்பிட்டனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதற்காக மண்குதிரைகள், சிறிய பெரிய மனித உருவ சிலைகளை கோயில் வளாகத்தில் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் உண்டியல் காணிக்கையாக 5,44,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைக்கப்பெற்றுள்ளது. பங்குனி மாத பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் பக்தர்கள் இக்கோயில் உண்டியல்களில் செலுத்திய காணிக்கைகளை கணக்கிடும் பணி திருக்கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் ரொக்கத்துடன் 225 கிராம் தங்கத்தையும் 2 கிலோ 750 கிராம் வெள்ளியையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். AI மூலம் செயற்கைக்கோள் தயாரிப்புக்காக நேரம் குறையும் என பிரம்மோஸ் ஏவுகணை விஞ்ஞானி சிவதானு பிள்ளை தெரிவித்துள்ளார். கரூரில் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் பேட்டியளித்த அவர், ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்படும் ராக்கெட்டுகள் இலங்கையை தவிர்ப்பதற்காக வளைந்த பாதையில் செல்ல வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். இதனால் 30 விழுக்காடு எரிபொருள் வீணாவதாகவும், குலசேகரப்பட்டினத்தில் அமையும் புதிய விண்வெளி ஏவுதளம் மூலம் எரிபொருள் சேமிக்கப்படும் எனவும் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே திருவரங்கம் கூட்டுறவு வங்கி கிடங்கில் சுமார் 5,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. நெல் மூட்டைகள் நனைந்துவிட்டதால் அடுத்த சாகுபடிக்கு விதை நெல்லாக பயன்படுத்த முடியாது என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனிடையே பலத்த காற்றால் தார்பாய்கள் பறந்ததால் பாதிப்பு ஏற்பட்டதாகவும், நெல் உலர்த்தப்பட்டு வாணிப கழகத்திற்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் கிடங்கு நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. தருமபுரி அருகே தரைப்பாலத்தை உயர்த்த கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முத்துப்பட்டி கிராமம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் தரைப்பாலத்தை உயர்த்த கோரி நீண்ட காலமாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி முத்துப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்தனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் தரைப்பாலத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகம் நடக்கிறது என்ற குற்றச்சாட்டு பொய்யானது என்று திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர், திருத்தணி, சோளிங்கர் உள்ளிட்ட தொகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். திருவள்ளூர் தொகுதியில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக் காலத்தில் 3,22,000 குற்றச்சம்பவங்கள் பதிவானதாகவும், திமுக ஆட்சியில் 2,03,000 குற்றச்சம்பவங்களே பதிவாகியிருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை அதிகமாயிருச்சுன்னு டெல்லியிலிருந்து வந்து சொல்றாங்க. தேசிய சராசரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 65%. ஆனா தமிழ்நாட்டில் 23%. மற்ற மாநிலங்கள்ல, அதுவும் பிஜேபிக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்களை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கூட எடுக்க மாட்டாங்க. ஆனா நாடு அளவுல சராசரி 77% கூட அவங்க எடுக்கிறது கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் 91% சார்ஜ் ஷீட் செய்யப்பட்டு அந்த பெண்களுக்கான நியாயம் கிடைக்கிறது. மதிமுக துணை பொதுச் செயலர் ஆடுதுறை முருகன் அக்கட்சியிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அக்கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆடுதுறை முருகன், மதிமுக முதன்மை செயலர் துரைவைகோவின் நடவடிக்கைகளில் உடன்பாடு இல்லை என்பதால் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டதாக தெரிவித்தார். இதேபோல தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் தலைவர் சுந்தரம் தலைமையில் அதிமுக பொதுச் செயலரை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். எடப்பாடி சட்டமன்ற தொகுதி தவிக வேட்பாளர் மாயமானதாகவும் அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியான நிலையில் அக்கட்சி நிர்வாகி நிர்மல்குமார் அதனை மறுத்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேட்பாளர் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதால் அவர் பிரச்சாரத்தில் இருந்திருப்பார் என்று கூறினார். எடப்பாடி தொகுதியில் தவிக வேட்புமனு நிராகரிச்சிருக்காங்க. அவர் அருண்குமார் வேட்பாளரை காணவில்லை. இல்ல, அது அக்செப்ட் ஆயிடுச்சு. இல்ல வேட்பாளர்கள் எல்லாரும் கண்டிப்பா வந்து ஸ்க்ரூட்டினி ஆபீஸ்க்கு போகணும். இல்ல அவங்களுடைய முகவரோ இல்ல அவங்களை ப்ரொபோஸ் பண்ணவங்களோ இல்ல அவங்க ஆத்தரைஸ் பர்சனா போகலாம். அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அவங்க ஆத்தரைஸ் பண்ண பர்சன் இருப்பாங்க. கேம்பெயின்ல இருந்திருப்பாங்க. சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னா எல்லா பெரும்பாலான வேட்பாளர்கள் கேம்பெயின்ல இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட அப்ப போன் பண்ணிட்டு இருந்தா இருக்கும். முன்னாள் அமைச்சர் KC வீரமணியின் வேட்புமனுவை ஆட்சேபனை செய்ய வந்தவர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜோலாப்பேட்டை தொகுதியில் KC வீரமணி வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அவர் தவறான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருப்பதாக கூறி
ஆட்சேபனை தெரிவிக்க ராமமூர்த்தி என்பவரும் அவருடைய நண்பர் ஜெயபிரகாஷும் நாற்றம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். அவர்களை KC வீரமணி ஆதரவாளர்கள் தாக்கிய நிலையில் காவல்துறையினர் தடுத்து அழைத்து சென்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக KC வீரமணியின் ஆதரவாளர்கள் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். காயமடைந்த ராமமூர்த்தி என்பவர் அளித்த புகாரில் KC வீரமணி உட்பட 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷு பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி திருநெல்வேலி சென்னை எழும்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் சிறப்பு ரயில் திருநெல்வேலியிலிருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி இரவு 11:40 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 10:45 மணிக்கு சென்னை எழும்பூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு புறப்பட்டு அன்று இரவு 11:30க்கு திருநெல்வேலி சென்றடையும். சென்னை சென்ட்ரல் தூத்துக்குடி சூப்பர் ஃபாஸ்ட் சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 11:50 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் 12:15 மணிக்கு தூத்துக்குடி சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஏப்ரல் 14ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணிக்கு தூத்துக்குடியில் புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் சென்றடையும். சென்னை சென்ட்ரல் கொல்லம் சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஏப்ரல் 15ஆம் தேதி மதியம் 3:10 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 6:55 மணிக்கு கொல்லம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் கொல்லத்திலிருந்து ஏப்ரல் 16ஆம் தேதி காலை 10:40 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் சென்றடையும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நிலவும் கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க அந்நாட்டு அரசு ஸ்மார்ட் லாக்டவுன் முறையை அமல்படுத்தியுள்ளது. அதன்படி பஞ்சாப், பலுசிஸ்தான் உள்ளிட்ட பெரும்பாலான மாகாணங்களில் சந்தை மற்றும் வணிக வளாகங்கள் இரவு 8 மணிக்குள் மூடப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் நுகர்வை குறைக்க அரசு ஊழியர்களுக்கு வாரம் 4 நாட்கள் மட்டுமே வேலை என்ற நடைமுறையும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சில பகுதிகளில் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மக்களின் சுமையை குறைக்க இஸ்லாமாபாத் மற்றும் பஞ்சாப் மாகாணத்தில் அடுத்த 1 மாதத்திற்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் அரசு அறிவித்துள்ளது. ஊதிய உயர்வு மற்றும் பணிச்சுமை தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்கிலாந்தில் உள்ள சுமார் 55,000 உறைவிட மருத்துவர்கள் 6 நாள் தொடர் வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். பிரதமர் கீர் ஸ்டார்மர் விதித்த 48 மணி நேர கெடுவுக்குள் உடன்பாடு எட்டப்படாததால் இந்த போராட்டம் வெடித்துள்ளது. அரசின் இறுதி ஊதிய சலுகையை மருத்துவர் சங்கம் நிராகரித்த நிலையில் 1000 கூடுதல் பயிற்சி பணியிடங்களுக்கான நிதியுதவியை அரசாங்கம் தற்போது திரும்பப் பெற்றுள்ளது. ஏப்ரல் 13 வரை நடைபெறவுள்ள இந்த போராட்டத்தால் இங்கிலாந்தின் மருத்துவ சேவைகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் முறியடித்துள்ளனர். பெசிக்டாஸ் பகுதியில் உள்ள தூதரக கட்டடத்தின் மீது மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டிற்கு பதிலடி கொடுத்ததில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த மோதலில் 2 காவலர்கள் காயமடைந்தனர். பாதுகாப்பு காரணங்களால் தூதரகத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகள் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் உச்சத்தில் உள்ள நிலையில் சர்வதேச அளவில் இஸ்ரேலிய தூதரகங்கள் மீதான இத்தகைய தாக்குதல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் அருகே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் தாக்குதல் நடத்திய ஒருவர் கொல்லப்பட்டார். 2 காயமடைந்தனர். துப்பாக்கிகளோடு வந்த மர்ம நபர்கள் நடத்திய இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படையில் இருந்த 2 போலீஸ் அதிகாரிகளும் லேசான காயமடைந்தனர். கடந்த 2.5 ஆண்டுகளாக அந்த தூதரகத்தில் இஸ்ரேலிய அதிகாரிகள் யாரும் பணியில் இல்லை என்று இஸ்தான்புல் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். ஹமாஸ் இஸ்ரேல் போர் தொடங்கியதிலிருந்து அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரள தேர்தலில் போட்டியிடும் நட்சத்திர வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். முதல்வர் பினராயி விஜயன் கண்ணூர் மாவட்டம் தர்மடம் தொகுதியில் களமிறங்கியுள்ளார். மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் MV கோவிந்தன் தலிபரம்பா தொகுதியில் போட்டியிடுகிறார். மூத்த அமைச்சர் KN பாலகோபால் கொட்டாரக்கராவிலும் மற்றொரு மூத்த அமைச்சர் ராஜு கலமச்சேரி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் KK சைலஜா பெரவூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். எதிர்க்கட்சித் தலைவரும் முதல்வர் வேட்பாளராக கருதப்படுபவருமான BD சதீசன்
பெரவூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். மூத்த காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் சென்னிதலா ஹரிப்பாட் தொகுதியில் களம் கண்டுள்ளார். முன்னாள் முதல்வர் கருணாகரனின் மகன் முரளிதரன் வட்டியூர் காவு தொகுதியில் களமிறங்கியுள்ளார். மற்றொரு முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டியின் மகன் சாண்டி உம்மன் புதுப்பள்ளி தொகுதியில் போட்டியிடுகிறார். முஸ்லிம் லீக் மூத்த தலைவர் குணாலிக்குட்டி மலப்புரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநில தலைவர் சுரேந்திரன் மஞ்சேஸ்வர் தொகுதியில் போட்டியிடுகிறார். முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரத்தில் உள்ள நேமம் தொகுதியில் போட்டியிடுகிறார். முன்னாள் முதல்வர் கருணாகரனின் மகள் பத்மஜா வேணுகோபால் திருச்சூரில் போட்டியிடுகிறார். தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை பாக் நீரிணையை 11 மணி நேரம் 15 நிமிடங்களில் நீந்தி பார்வையற்ற மாணவி ஈஸ்வரி சாதனை படைத்துள்ளார். சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தை தொடர்ந்து நீந்தி கடந்துள்ளார். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 17 வயது மாணவி ஈஸ்வரி பிறவியிலேயே பார்வையற்றவராக இருந்தபோதிலும் தேசிய அளவிலான பாரா ஒலிம்பிக் நீச்சல் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். பார்வை தடையல்ல என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தேவையான அனுமதிகளை பெற்று தலைமன்னாரிலிருந்து நீந்த தொடங்கி அரிச்சல் முனை வந்தடைந்தார். இந்த சாதனையால் கடலில் அதிக தூரமும் நீண்ட நேரமும் நீந்திய மாற்றுத்திறனாளி என்ற பெருமையை பெற்றுள்ளார். தனுஷ்கோடி கடற்கரையில் அவருக்கு இந்திய கடலோர காவல்படை சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேலூரில் இந்த ஆண்டின் அதிகபட்சமாக 108 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவானது. கோடை வெயிலின் தாக்கத்தால் சாலைகளில் கடும் வெப்பக்காற்று வீசியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். மதிய நேரங்களில் மக்கள் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட 16,500 கோடி ரூபாய் மதிப்பிலான பொதுப்பணி ஒப்பந்தங்களில் பட்டியல் சாதி, பட்டியல் பழங்குடி மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டது என்ற தரவு அரசிடம் இல்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். பொதுப் பணிகளுக்கான ஒப்பந்தங்களில் 25 விழுக்காடு சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அதில் 4 விழுக்காடு பட்டியல் சாதி, பட்டியல் பழங்குடி பிரிவுகளைச் சேர்ந்த தொழில் முனைவோருக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் விதி இருப்பதாக ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினார். ஆனால் பெரிய திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களுக்கு அந்த விதி கட்டாயம் இல்லை என அரசு கூறுவதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இது வெறும் நிர்வாக தவறு அல்ல, சமூக நீதியை பறிக்க மோடி அரசால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட புறக்கணிப்பு முறை என்றும் அவர் சாடியுள்ளார். கேரளாவில் தேர்தல் நெருங்கும் வேளையில் முதல்வர் பினராயி விஜயனின் 10 ஆண்டு கால ஆட்சி குறித்து காங்கிரஸ் எம்பி கே.சி. வேணுகோபால் 10 முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளார். குறிப்பாக அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனுடன் அதிகாரிகள் இன்றி நடத்திய சந்திப்புகள் மூலம் பாஜகவுடன் எத்தகைய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என வினவியுள்ளார். தங்க கடத்தல் மற்றும் டாலர் கடத்தல் தொடர்பான மத்திய புலனாய்வு விசாரணைகள் பாதியில் நின்றது ஏன் என்றும், RSS தலைவர்களை ரகசியமாக சந்தித்த ADGP அஜித்குமாரை முதல்வர் இன்னும் பாதுகாப்பதை யாரை திருப்திப்படுத்த என்றும் வேணுகோபால் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த தொழிலாளர் சட்டத்திருத்த விதிகளை கூட்டணி கட்சிகளுக்கே தெரியாமல் ரகசியமாக அமல்படுத்தியது ஏன்? தொழிற்சங்க பதிவு கட்டணத்தை 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தியது யாரை திருப்திப்படுத்த? பாஜகவுடனான ரகசிய உறவு மற்றும் குடும்ப நலனுக்காக தனது கட்சியின் சித்தாந்தங்களை முதல்வர் பினராயி அடகு வைக்கிறாரா என வேணுகோபால் கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் நடத்தப்பட்ட SIR எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையில் ஒட்டுமொத்தமாக 90,83,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த நவம்பரில் தொடங்கிய SIR ஆய்வுக்கு பின் பிப்ரவரி 28ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் 63,66,000 பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தன. இதன் மூலம் மாநிலத்தின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 7,66,00,000 7.04 கோடியாக குறைந்தது. இதில் பரிசீலனையில் வைக்கப்பட்டிருந்த 60,006,6 வாக்காளர்களில்
உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நீதித்துறை அதிகாரிகளின் ஆய்வுக்கு பிறகு 27,16,000 நபர்கள் நீக்கப்பட்டனர். 32,68,000 நபர்கள் மீண்டும் பட்டியலில் சேர்க்கப்பட்டனர். வாக்காளர் பட்டியலிலிருந்து ஒட்டுமொத்தமாக 90,83,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது அம்மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தின் இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் இன்னும் வெளியிடவில்லை. மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் குறிப்பிட்ட சில சமூகங்களைச் சேர்ந்தவர்களின் பெயர்களை நீக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றஞ்சாட்டியுள்ளார். நீக்கப்பட்டவர்கள் பெயர் மீண்டும் பட்டியலில் சேர்க்க தான் துணை நிற்கப் போவதாகவும் மம்தா கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது 60 லட்சம் பெயர்கள் ஆய்வில் இருந்த நிலையில் உச்சநீதிமன்ற தலையீட்டால் 32 லட்சம் பெயர்கள் மீண்டும் சேர்க்கப்பட்டதாகவும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். மணிப்பூர் மாநிலம் பிஷ்ணுபூர் மாவட்டத்தில் வீடு ஒன்றில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் 5 வயது சிறுவன் மற்றும் 6 மாத குழந்தை உயிரிழந்ததைத் தொடர்ந்து மாநில சட்ட ஒழுங்கு நிலை குறித்து முதல்வர் பிரேம் சிங் தலைமையில் உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. குண்டுவீச்சு சம்பவத்திற்கு பிறகு உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வாகனங்களை தீ வைத்து எரித்ததுடன் காவல் நிலையம் முன்பு எதிர்ப்பு தெரிவித்தனர். அமைதியை மீண்டும் ஏற்படுத்த அரசு உறுதியாக உள்ளது என்றும் சமீபத்திய வன்முறை அரசை நிலைத்தடுமாறச் செய்யும் நோக்கில் நடத்தப்பட்டதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு சூழலை கருத்தில் கொண்டு இம்பால் மேற்கு, இம்பால் கிழக்கு, தௌபால், காக்சிங் மற்றும் பிஷ்ணுபூர் மாவட்டங்களில் இணைய சேவை 3 நாட்களுக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் நிலைமை கைமீறி செல்லும் முன் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மணிப்பூரில் 2 குழந்தைகள் பெட்ரோல் குண்டு வீசி கொல்லப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் பதற்றம் எழுந்துள்ளது. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, மணிப்பூர் குழந்தைகள் இந்தியாவின் குழந்தைகள் என்பதை மோடி அரசு மறந்துவிட்டது என்றும் அந்த மாநிலம் இன்னும் எத்தனை பிணங்களை எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்தாக்குதலை காட்டுமிராண்டித்தனமானது என மணிப்பூர் முதல்வர் கெம்சந்த் சிங் விமர்சித்துள்ளார். முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்துவின் மனைவி நவ்ஜோத் கவுர் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து 2 மாதங்களுக்கு முன் நீக்கப்பட்ட அவர் தற்போது பாரதிய ராஷ்டிரவாதி கட்சி என்ற பெயரில் கட்சி தொடங்கியுள்ளார். ராகுல் காந்தியையும் பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவரையும் கடுமையாக விமர்சித்து வந்த நவ்ஜோத் கவுர் 500 கோடி ரூபாய் கொடுத்தால் பஞ்சாப் முதல்வராகலாம் என்றும் கூறியிருந்தார். இது சர்ச்சையான நிலையில் நவ்ஜோத் கவுர் நீக்கப்பட்டிருந்தார். தற்போது காங்கிரஸ் கட்சியில் உள்ள நவ்ஜோத் சிங் சித்து அரசியலில் தீவிரம் காட்டாமல் ஒதுங்கியுள்ளார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகருக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது டிடிவி தினகரன் தரப்புக்காக 50 கோடி ரூபாய் பேரம் பேசியதாகவும் இதில் முதற்கட்டமாக சுகேஷிடமிருந்து 1.5 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் அவர் நீண்ட காலம் சிறையில் இருந்ததை கருத்தில் கொண்டு தற்போது ஜாமீன் அளிக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரி போல் நடித்து 200 கோடி ரூபாய் மோசடி, நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் போன்றோருக்கு விலை உயர்ந்த பரிசுகள் மற்றும் சிறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் என சுகேஷ் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. சிபிஐ அமலாக்கத்துறை விசாரிக்கும் இவ்வழக்குகளால் இரட்டை இலை வழக்கில் ஜாமீன் கிடைத்தும் அவர் சிறையிலேயே இருக்க வேண்டிய சூழல் உள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் வரும் ஏப்ரல் 10 முதல் ரொக்கப்பணம் வாங்கும் முறை ரத்து செய்யப்படுகிறது. சுங்க கட்டணம் செலுத்த ஃபாஸ்டேக் கட்டாயமாக்கப்படுவதாக மத்திய போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஃபாஸ்டேக் இல்லாதவர்கள் யுபிஐ மூலம் கட்டணம் செலுத்தலாம். ஆனால் அவர்களுக்கு வழக்கமான கட்டணத்தை விட 25% கூடுதல் தொகை வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடிகளில் வாகன நெரிசலை குறைத்து பயணத்தை வேகப்படுத்த இந்த நடைமுறை கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிப்பது தொடர்பான மறு ஆய்வு மனுக்கள் விசாரணையில் இந்த விவகாரத்தில் தீண்டாமைக்கு தொடர்பில்லை என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டது. சபரிமலையில் மட்டுமே குறிப்பிட்ட வயதுக்கான கட்டுப்பாடு இருப்பதாகவும் பிற ஐயப்பன் கோயில்களில் அனைத்து வயது பெண்களும் அனுமதிக்கப்படுவதாகவும் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா விளக்கம் அளித்தார். மதச்சடங்குகள் மற்றும் தனிநபர் உரிமைகளுக்கு இடையேயான சமநிலை குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெறுகிறது. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சம்பா மாவட்டத்தில்
கட்டப்பட்டு வந்த பாலம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்தது. இரு மலைகளை இணைக்கும் வகையில் இப்பாலம் கட்டப்பட்டு வந்தது. பாலம் கட்டி முடியும் தருவாயில் இருந்த நிலையில் மண் சரிவு ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக அது இடிந்து விழுந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். பாலம் இடிந்ததால் மலைப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாலம் இடிந்த பகுதியை சென்று பார்க்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உள்ளதாக சம்பா சட்டமன்ற உறுப்பினர் ஜனக்ராஜ் தெரிவித்தார். மேற்காசிய போரால் பாதிக்கப்பட்டுள்ள தொழில்துறையினருக்கு உதவ 2.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கடன் உத்தரவாத திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி தொழில் நிறுவனங்கள் வங்கிகளிடம் வாங்கிய 100 கோடி ரூபாய் வரையிலான கடனில் 90 விழுக்காடு தொகைக்கு மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்கும். அதாவது 90 விழுக்காடு கடன் தொகையை அரசே திரும்பச் செலுத்தும். இத்திட்டம் குறிப்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட உள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்த 18,000 கோடி ரூபாய் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா காலத்திலும் இதேபோன்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டிருந்தது. நாட்டில் உள்ள காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் விவகாரத்தில் உள்ள அனைத்து பிரச்சினைகளும் 2 வாரங்களில் தீர்க்கப்படும் என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது. நிலைமையை ஆய்வு செய்து வருவதாகவும் 2 வாரங்களில் அனைத்து பிரச்சினைகளும் தீர்க்கப்படும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் விக்ரம் நாத் மற்றும் சந்தீப் மேத்தா அமர்வில் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆர் வெங்கட்ரமணி தெரிவித்தார். மேலும் மத்திய உள்துறை செயலர் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கமளித்தார். சைரன் ஒலி மற்றும் வெடிப்பு சத்தங்களால் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரத்தில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதல் தொடரும் நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்பு எச்சரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதை கண்டறிந்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானை தாக்கியதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. ஈரானில் உள்ள ரயில் பாதைகள் மற்றும் பாலங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இந்த உட்கட்டமைப்புகள் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினரால் பயன்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் நேற்று நடைபெற்ற தாக்குதல்களில் ஈரானின் போக்குவரத்து விமானங்கள் மற்றும் டசன் கணக்கிலான ஹெலிகாப்டர்களை இஸ்ரேல் ராணுவம் அழித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆதாரங்கள் எதையும் இஸ்ரேல் தரப்பு இதுவரை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏர் இண்டியா நிறுவனம் விமான கட்டணங்களை உயர்த்தியுள்ளது. எரிபொருளுக்கு கூடுதல் கட்டணம் என்ற பெயரில் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. இதன் மூலம் பயண தூரத்திற்கு ஏற்ப கட்டணங்கள் 299 ரூபாய் முதல் 899 ரூபாய் வரை அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களுக்கான கட்டணம் $205 முதல் $280 வரை உயரும். மேற்காசிய போர் காரணமாக விமான எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதை ஈடுகட்ட கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. சீனாவில் 2 வாரங்களில் 2வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் 2வது மாதமாக நீளும் நிலையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. இதற்கேற்ப சீனா எரிபொருள் விலைகளை உயர்த்தியுள்ளது. சீனா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 70% இறக்குமதி மூலமே பெறுவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா, ஜப்பான், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் எரிபொருள் விலையை உயர்த்தியுள்ளன. இந்தியாவில் பிரீமியம் வகை பெட்ரோல் டீசல் விலை மற்றும் வணிக சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டுள்ளது.